வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரகசிய கடிதம் கதையை முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டாக்டர் அருங்குணம் வைத்திய தொழிலில் ஈடுபட்டு 30 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டன. அருங்குணம் இதற்குள்ளாகவே எவ்வளவோ கேசுகளை பார்த்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகளை கண்டிருக்கிறார். எத்தனையோ புது புது வியாதிகளுக்கு மருந்து கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர்களை மோட்சலோகத்துக்கும் அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் அன்று காலையில் வந்த அதிசயமான கேஸை போல் அவர் முன்பின் கண்டதில்லை. அருங்குணம் அன்று படுக்கையை விட்டு எழுந்திருக்க முன்பே யாரோ வாசலில் கதவை தடார் தடார் என்று தட்டும் சத்தம் கேட்டது. வேறொரு டாக்டராயிருந்தால் அப்படி கதவை தட்டியவரை மண்டையை பிளந்து உடனே கட்டுப்போட்டு அனுப்பியிருப்பார். ஆனால் அருங்குணத்தின் அருமையான குணங்களில் பொறுமை குணம் தலை தூக்கி நின்றது. நிதானமாக எழுந்து போய் வாசல் கதவை திறந்தார். வெளியே ஒரு இளம் வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்திலே பரபரப்பும் பீதியும் காணப்பட்டன. பார்த்தால் வியாதிக்காரனைப் போல் தோன்றவில்லை. ஆனால் முழங்கை வரை கட்டுப்போட்டு கழுத்திலே சேர்த்து கட்டியிருந்தான். பார்வைக்கு லட்சணமாகவும் பெருந்தன்மையாகவும் செல்வந்தர் வீட்டு பிள்ளையை போல் காணப்பட்டான். யாரப்பா நீ என்று கேட்டார் டாக்டர். டாக்டர், இதோ பாருங்கள், என் ஊர் பேர் முதலிய விவரங்களை சொல்வதற்கு முன்னால் என் வியாதியை பற்றி சொல்லிவிடுகிறேன். அதற்கு சிகிச்சை செய்த பிறகு என் விவரங்களை சாவகாசமாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த வலது கையிலே மணிக்கட்டுக்கு மேல் எப்போதும் நெருப்பு மாதிரி எரிகிறது. ஆனால் அது என்ன வியாதி என்று மட்டும் தெரியவில்லை. தூங்கி 1 மாதம் ஆகிறது. அவஸ்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் வலி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்துக்குள் ஆபரேஷன் செய்யாவிட்டால் என் பாடு ஆபத்தாய் முடியும். தாங்கள் தயவு செய்து உடனே இதை கவனிக்க வேண்டும் என்று பதறினான் வாலிபன். டாக்டர் சற்று தயங்கிவிட்டு வாலிபன் கையில் இந்த கட்டை அவிழ்த்தினார். டாக்டர் சார், கட்டை பிரித்திருந்தால் ஆச்சரியமாயிருக்கும். காயம் ஒன்றும் கண்ணுக்கு புலப்படாது என்று கூறினான் வாலிபன். கட்டை பிரித்து பார்த்தபோது வாலிபன் சொன்னபடி காயம் அடி ஒன்றையுமே காணோம். எங்கே வலிக்கிறது என்று கேட்டார் டாக்டர். மணிக்கட்டுக்கு மேலே என்று சொல்லி இடது கை ஆள்காட்டி விரலால் வலிக்கும் இடத்தை சுற்றி காட்டினான். டாக்டர் அழுத்தி பார்த்தார். வாலிபன் ஐயோ என்று அலறினான். ஒன்றும் தெரியவில்லையே, இடது கையை போலத்தானே இருக்கிறது, நரம்பிலும் கோளாறு இல்லை என்று சொல்லிவிட்டு டெம்பரேச்சரை பார்த்தார். நார்மல் தான் இருந்தது. ஆனால் வாலிபன் மட்டும் துடித்து கொண்டிருந்தான். அருங்குணம் பையனுக்கு மூளை கோளாறு ஏதாவது இருக்குமோ என்று சந்தேகித்தார். இதற்கு வாலிபன், சார், என்னை பைத்தியக்காரன் என்று எண்ணாதீர்கள். என்னால் வாஸ்தவமாக வலியை பொறுக்க முடியவில்லை. எனக்கு வலி இருப்பது உண்மைதான். சட்டென்று ஆபரேஷன் செய்து விடுங்கள் என்றார் டாக்டர். பல்லை கடித்து கொண்டு குமுறினான். வியாதி என்னதென்று பிடிபடாமல் ஆபரேஷன் செய்தால் என்னை யாராவது பைத்தியம் என்று சொல்வார்கள் அல்லவா? தயவு செய்து தாங்கள் போய் வாருங்கள் என்று கூறினார் டாக்டர். வாலிபன் சட்டை பையிலிருந்து பச்சை நோட்டுகளாக 5 ரூபாய் 500 நோட்டுகளை எடுத்து டாக்டரிடம் நீட்டினான். அவன் தந்தை இடத்தை விட்டு போவாதிருந்தால் டாக்டரே அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்து தயாராக இருந்தார். வாலிபன் விடுவதா இல்லை. அருங்குணம் வேறு வழியின்றி அவன் சொன்ன இடத்தில் ஆபரேஷன் செய்து பார்த்தார். இப்போது வலி எப்படி இருக்கிறது என்று கேட்டார். வாலிபன் போன உயிர் திரும்பி வந்தது போல் முகமலர்ச்சியுடன், வடி அடியோடு போய்விட்டது டாக்டர் என்றான். டாக்டரால் நம்ப முடியவில்லை. இந்த மாதிரி அபூர்வ கேஸை அவர் தமது ஆயுசிலும் பார்த்ததில்லை. 1 வாரம் சென்றது. மறுபடியும் அந்த வாலிபன் டாக்டரை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தான். இப்போது எப்படி இருக்கிறது வலி என்று கேட்டார் டாக்டர். மறுபடியும் அதே இடத்தில் முன்னை விட அதிகமாக வலிக்கிறது. எனவே இப்போது தாங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு ஆபரேஷன் தான். முன் தடவை மேலோடு செய்து விட்டீர்கள். அதனால்தான் வலி புனர்ஜன்மம் எடுத்து விட்டது. இந்த தடவை ஆழ செய்து விடுங்கள், குணமாகிவிடும் என்றான். வியாதிசாரனே தனக்கு ஆபரேஷன் செய்யும் முறை சொல்லிக் கொடுப்பது அருங்குணத்துக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. இருந்தாலும் கோபம் கொள்ளாமல் ஆகட்டும் என்று சொல்லி 2ஆம் முறையாக ஆபரேஷன் செய்து அனுப்பினார். டாக்டரிடம் இந்த தடவை வாலிபன் விடை பெற்றுக் கொள்ளும் போது சந்தோஷமாக செல்லவில்லை. அவன் முகத்திலே ஆழ்ந்த சோகம் காணப்பட்டது. டாக்டர் இந்த அபூர்வ அதிசய வியாதியை பற்றி பல டாக்டர்களிடம் பிரசாதித்து விவரம் கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள். ஆனால் ஒருவராலும் நிச்சயமாக இன்னதென்று நிர்ணயித்து கூற முடியவில்லை. அந்த விதத்தில் அருங்குணத்துக்கு திருப்தி தான். தன்னை விட எந்த டாக்டரும் கெட்டிக்காரன் அல்ல என்று ஏற்பட்டதல்லவா? 1 மாதம் சென்றது. வாலிபன் திரும்பி வரவில்லை. பல மாதங்கள் கழிந்தன. வாலிபன் வரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. சுவரின் மீது ரகசியம் என்று சிவப்பு மதியில் எழுதியிருந்தது. அருங்குணம் கவரை படித்தார். அந்த ரகசிய கடிதம் எழுதியிருந்தது என்னவாறு என்று பார்க்கலாம்.
அன்புள்ள டாக்டர் அவர்களுக்கு, இந்த கடிதம் ரொம்பவும் ரகசியமானது. இதை நான் எழுதுவதற்கு முக்கிய காரணம் நம் 2 பேருடைய கவலையும் தீர வேண்டும் என்பதுதான். என் நூதன வியாதியின் மூல காரணத்தை தாங்கள் தெரிந்து கொண்டால் தங்களுடைய கவலை தீர்ந்து போகும். இரண்டாவதாக, வெகு காலமாக என்னுடைய இருதய அந்தரங்கத்தில் அமுங்கி கிடந்த ஓர் ரகசியத்தை யாரிடமாவது வெளிப்படுத்தவில்லை என்றால் என் மண்டை வெடித்துவிடும் போல் தோன்றுகிறது. ஆகையால் தங்களிடமே அதை சொல்லிவிடுகிறேன். 6 மாதத்துக்கு முன்னால் நான் ரொம்பவும் குதூகலமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். என்னை விட உற்சாக புருஷனை தாங்கள் அவ்வப்போது கண்டிருக்கவே முடியாது. செல்வத்தில் பிறந்தவனால் எனக்கு எந்தவித குறையும் இருக்கவில்லை. 1 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது காதல் மனம். மெடிக்கல் காலேஜில் வாசித்து கொண்டிருந்த ஓர் அழகிய பெண்ணை நான் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன். காதல் என்றால் பரஸ்பர காதல்தான். அவளுடன் மற்றொரு பெண்ணும் காலேஜில் வாசித்து கொண்டிருந்தாள். இவளும் அவளும் ரொம்ப சிநேகிதம். பூண்டு இணை பிரியாமல் இருந்து வந்தார்கள். காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் இருவரும் சேர்ந்துதான் வருவார்கள். ஆனால் நான் அவளை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுடைய சிநேகம் குறையவில்லை. 6 மாத காலம் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக நடந்தது. அந்த இன்ப நாளுக்குள் அதிகரித்து கொண்டே போயிற்று. சமய சந்தர்ப்பம் அறிந்து பிரியமான வார்த்தைகளை பேசி மேலும் மேலும் வாழ்க்கைக்கு மெருகு கொடுத்தார்கள். அவளுடைய குணத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கள்ளங்கபடற்ற இளங்குழந்தை உள்ளம் படைத்தவள். எனக்காக உயிர் தியாகம் செய்ய சித்தமாயிருந்தவள். அவளுக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாது. இந்த பரந்த உலகத்தில் காலேஜில் வசிக்கும் அவளுடைய தோழியும் நானும் தான் அவளுக்கு கதி. அவளிடம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமும் இருந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை. அடிக்கடி அவள் தன் பெட்டிக்குள்ளே ஏதோ வைப்பதும் பிறகு அதை பத்திரமாக பூட்டி சாவியை தானே வைத்துக் கொள்வதும் தான். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்னதான் ரகசியம் இருக்கும் என்று அறிந்து கொள்ள என் மனம் துடித்தது. ஒரு நாள் அவள் தன் சிநேகிதியை பார்க்க சென்றிருந்த போது வாசல் கதவை தாப்பால் போட்டுக்கொண்டு அந்த பெட்டியை திறக்க பலமாறு சாவிகள் போட்டு பார்த்தேன். பெட்டி திறந்து கொண்டது. துணிமணிகளுக்கெல்லாம் கீழே பரப்பப்பட்டிருந்த காகிதத்துக்கும் அடியில் அந்த ரகசியம் அடிக்கப்பட்டது. 10-15 கடிதங்களை ஒரு உரையில் போட்டு ரிப்பன் ஒன்றினால் கட்டி வைத்திருந்தது. அவற்றை பிரித்து படிக்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு தோரணில் ஆரம்பித்திருந்தது. எல்லாம் காதல் கடிதங்கள், இரகசிய கடிதங்கள். ஒவ்வொன்றாக படித்து கொண்டு வரும்போது என் இதயம் விம்மி வெடித்து விடும்போல் இருந்தது. தலையில யாரோ நெருப்பை எள்ளி போடுவது போலும் இருந்தது. எல்லாவற்றையும் படித்து முடித்ததும் அப்படியே பத்திரமாக கட்டி பழையபடியே வைத்து பூட்டிவிட்டேன். சாயந்தரம் அவள் திரும்பி வந்தாள். என் இருதயத்திலே பொங்கிக் கொண்டிருந்த கோபம் கட்டுக்கடங்காமல் நெருப்பந்தனங்கால் மாறி வெளியே வந்து விடும் போல் இருக்கிறது. அவளையும் அடக்கி கொண்டேன். அந்த கபடக்காரி, மோசக்காரி ஒன்றுமே அறியாதவள் போல் பச்சை குழந்தை மாறி கொஞ்சி பேசினாள். நானும் என் அந்தரங்கத்தில் குமுறி கொண்டிருந்த புயலை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தேன். இரவு சாப்பிட்டு முடிந்ததும் ஏதோ படிப்பதைப் போல் பாவனை செய்து கொண்டிருந்தேன். அவன் படுக்கையில் வந்து படுத்து கண்ணையசந்தாள். எங்கிருந்தோ வந்த தைரியத்தையும் வலியையும் உபயோகித்து அவள் மென்னியை பிடித்து அப்படியே திருகிவிட்டேன். அப்போது கூட அவள் வாயை திறக்கவில்லை. என்னை பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். இதற்குள் அவளுடைய ஜீவன் போய்விட்டது. அவளுடைய தேகத்திலிருந்து தெறித்த ஒரு துளி ரத்தம் என் கை மீது விழுந்தது. இது நடந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அவளுக்கு உற்றார் உறவினர் உருவமே கிடையாதையால் அவள் மரணத்தை பற்றி யாருமே கவலை கொள்ளவில்லை. இந்த சம்பவம் நடந்த சமயம் அவளுடைய தோழி ஊருக்கு போயிருந்தாள். 6 மாதம் கழித்து சமீபத்தில்தான் திரும்பி வந்தாள். என் மனைவி ஏதோ வியாதி காரணமாக இறந்து போனதாக அவளிடம் கூறிவிட்டேன். அவள் அடைந்த வருத்தம் கொஞ்சம் நெஞ்சமில்லை. சிறிது நேரம் அழுது புலம்பிய பிறகு ஒரு அதிர்வெடியை தூக்கி என் தலை மீது போட்டாள். தங்களிடம் ஒரு ரகசியம் கூற வேண்டும் என்று ஆரம்பித்தாள். என்ன என்று ஆவலுடன் கேட்டேன். தங்கள் மனைவிடம் நான் ஒரு சில கடிதங்களை கொடுத்து அவளை பத்திரமாக வைத்திருக்கும்படி சொல்லியிருந்தேன். அவள் என் அந்தரங்க தோழியானதால் அவளிடம் கொடுத்து வைத்தேன். அதெல்லாம் எனக்கு வந்த காதல் கடிதங்கள். என் புருஷனுக்கு தெரிந்திருந்தால் விபரீதமாக முடியும் என்று நினைத்து அவளிடம் கொடுத்து வைத்தேன். அவற்றை தயவு செய்து என்னிடம் கொடுத்து திரும்பி கொடுத்து விடுங்கள் என்றாள். என் தலை பம்பரத்தைப் போல் சுழன்றது. இத்தகைய ஒரு பேரிடு என் தலையில் விழுமென்று நான் சொப்பனத்திலும் கருதவில்லை. டாக்டர், அன்று முதல் நான் படும் அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சமில்லை. இந்த விஷயத்தை என் மனைவியின் சிநேகிதரிடமிருந்து கேள்விப்பட்டது முதல் எனக்கு இந்த வியாதி ஆரம்பமாயிடுச்சு. என் மனைவியின் தேகத்திலிருந்து தெறித்த ஒரு துளி ரத்தம் என் கை மீது பட்டதென்று சொன்னேன் அல்லவா? அந்த இரத்த துளிப்பட்ட இடத்தில்தான் வலி தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுகிறேன். இதுதான் என்னுடைய வியாதிக்கு மூல காரணம். உண்மையில் இந்த வியாதி இன்னும் சொந்தமாகவில்லை.
இது ஆப்ரேஷனுக்கு சொந்தமாகக்கூடிய வியாதியும் இல்லை. மனப்பிராந்தி காரணமாக நீடித்து நிலைத்துவிட்ட அபூர்வ வியாதி இது. இதை பற்றி வர்ணிக்க என்னால் இயலவில்லை. சில சமயம் சில பேருக்கு நெற்றிக்கண் இருக்க வேண்டிய இடத்தில் 2 புருவங்களுக்கிடையே ஒரு விசித்திரமான வேதனை தோன்றும். அந்த இடத்தில் ஏதோ செய்யும். இதை வியாதி என்று சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு விசித்திரமான இனம் கண்டு பிடிக்காத வியாதிதான் என்னுடையதும். டாக்டர், எனக்கு நானே அறியாமையாலும் ஆத்திரத்தாலும் ஏற்படுத்தி கொண்ட இந்த அவஸ்தைக்கு பரிகாரம் உண்டு. அது ஒன்றும் அறியாத அந்த இளம்பெண் இருக்கும் இடத்தை நானும் அடைவதுதான். அங்கே போய் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுதான். அதற்கு பிறகுதான் என் மனம் நிம்மதியடையும். வியாதியும் சொந்தமாகும். ஆத்மாவும் சாந்தியடையும். டாக்டர், நாங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றிகள், வந்தனங்கள். விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் நண்பர்களே.